எவ்வளோ பேர் இருக்காங்க. அவர் முதல் தடவை பிரபுதேவா ஸ்டுடியோஸ்னு பிரபுதேவா சார் கிரியேட் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. அவர் சினிமாவை லவ் பண்ணுற ஒருத்தர். அவர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை, புது ப்ரொடியூசர்ஸ் வரணும்னு ஆசைப்படுவோம் நம்ம எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி அவர் வரும்போது என்ன ஹீரோவை செலக்ட் பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமை தான். அந்த பெருமைக்கு மேலே அந்த ஒரு ப்ரெஷர் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது, எப்படியாவது நல்லபடியாக இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு. ஸோ அப்போ தான் லக்ஷ்மண் மீட் பண்ணார். நான் சொன்னேன், ஒரு இப்போ ரோமியோ ஜூலியட்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், ஹிட் பண்ணியிருக்கோம் சார், பாருங்கள் சார்னு. பார்த்த உடனே 5 செகண்ட் தான் கூப்பிட்டு போனார். ஓகே, நீங்கள் நம்ம ப்ரொடக்ஷனு அப்படின்னு கை குலுக்கிட்டு முடிஞ்சிடுச்சு. அது எனக்கு அது ஒரு கனவு மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவரை நான் ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது ஒரு பிரதர் மாதிரி மதிப்பேன், ஒரு ஃப்ரெண்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு டெக்னீஷியனாக ரொம்ப நேசிப்பேன். He's a big inspiration, sir. Thank you for selecting me in this film, sir. I will always feel grateful. And இதுக்கப்புறம் எல்லாரை பற்றியும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்தது நம்ம டைரக்டர் லக்ஷ்மண். எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர். அது எல்லாரும் சொல்லுவாங்க, தனி ஒருவன் தான் சொல்லுவாங்க. அது இருக்குது கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி எனக்கு சக்ஸஸ் கொடுத்த டைரக்டர் ஒரு ரெக்கக்னைசபிள் சக்ஸஸ் கொடுத்தாரு ஒரு சின்ன டவுன் பீரியடுக்கு அப்புறம். ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் ஹிம். அண்டு அவர் என்னை விட்டு போகல. அதுக்கப்புறம் சார் உங்கள் கூடயே படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இன்னும் பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள், நல்ல ஹீரோஸ் கூட பண்ணுங்கள். நல்லன்னு சொல்லாமா, நான் நல்ல ஹீரோ தான், ஓகே பெரிய ஹீரோஸ் கூட பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னேன். இல்லை சார் நம்மளே பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி வந்தார். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீம் அப்படியே உருவாச்சு. இந்த படம் நான் ஏன் முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன். அதுக்கான பலனும் கிடைக்க போகுதுன்னு ஸ்பாட்லேயே தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா சில விஷயம் இந்த படத்தில் அந்த விஷயத்த சொன்னால் கதை தெரிஞ்சிடும், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் ஸ்பாட்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இந்த படம் இந்த மாதிரி ஃபார்ம் ஆனது. அண்ட் இது எனக்கு நிச்சயமாக கரியரில் முக்கியமான படமாக இருக்கும், அதெல்லாம் உண்மை. ஆனால் லக்ஷ்மணுக்கு இது ஆக்சுவலாக ஒரு 4வது 5வது படமாக பண்ண வேண்டியது. அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிள் மேக்கிங் இந்த படத்தில் தேவைப்படுது. பட் அவர் 2வது படமாகவே பண்ணார், எங்களுக்காக பண்ணார். ஸோ நிறைய ப்ரெஷர், ஒரு 2-3 வயசு அதிகமாகிடுச்சு அவருக்கு இந்த ப்ரெஷரில். பட் நல்லது தான், எல்லாமே லேர்னிங் ப்ராசஸ் தான். அடுத்தடுத்து இன்னும் பெரிய படங்களாக பண்ணுவீங்க, நல்ல படங்களாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஹன்சிகா அவங்களோட 3வது படம் எனக்கு எல்லாமே வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எங்கேயும் காதல், அவங்க அப்போ தான் இண்டஸ்ட்ரிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் நிறையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் கூட திருப்பி நான் அவங்க கூட பண்ணும்போது ரோமியோ ஜூலியட், அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஆனாங்க, டிகிரி முடித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ போகனில் பிஹெச்டிலாம் முடிச்சிட்டாங்க. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ டாக்டரேட் எப்போ அடுத்தது, ஓகே வாங்கிடுங்க. அண்ட் இன்னும் கூட பேசுவேன் நான், ஓகே தானே? ஸோ இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம். அதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை. அரவிந்த் சுவாமி சார், அவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். தனி ஒருவனில் ஒரு அருமையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் விட பிரபு சார் மாதிரி தான், ஒரு பிரதர் மாதிரி தான் எனக்கு அவர். எனக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே நிற்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். ஸோ அவர் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு டீம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தனி ஒருவன் அவருக்கு தெரியும் என்னவா வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். இப்போ தானே ரவி பண்ணுறோம், உடனே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, யோசிச்சியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். போனேன், லக்ஷ்மணை கூட்டிகிட்டு போனேன், கேட்க வச்சேன். லக்ஷ்மண் சொன்னார். அப்புறம் நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அரவிந்த் சுவாமி சார்கிட்டேருந்து. ரவி, இப்போ நீ எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு புரியுது எனக்கு அப்படின்னு சொன்னார். பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ அவர் அவ்வளோ நம்பிக்கையாக இந்த படத்தில் உள்ளே வந்தார். ஸோ இது ஒரு உண்மையாகவே ஒரு லவ்னால் ஏற்பட்ட ஒரு டீம். இந்த டீம் இது நான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய டீம். படம் ரொம்ப நல்லா வரும், அது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. பட் இந்த படத்தினால இந்த ஒரு அழகான ஒரு டீம் ஃபார்ம் ஆகிருக்கு. இது எப்பவும் இதே மாதிரி இன்னும் பல மடங்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகணும்னு தான் நான் நினைக்கிறேன்.